வெல்கம் டு மை சேனல் மஞ்சுஸ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஸ்பைசி மட்டன் லிவர் ஃப்ரை. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Chopped onions, mutton liver, tomatoes, coriander leaves, oil, pudina, green chilies, turmeric powder, red chili powder, salt, coriander powder, garam masala, ginger garlic paste, pepper, cumin seeds, fennel seeds, lemon. இப்போ மிளகு 1 டீஸ்பூன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன். ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ சோம்பு ஃபெனல் சீட்ஸ் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் சூடு ஏறணும், அவ்வளோதான். அந்தளவு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால லிவர் நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில். ஆயிலெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, இந்த அளவு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன். எப்பயுமே நான்வெஜ் கலர் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ லிவர் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் லிவர். இது வந்து நான் சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க 5-6 வாட்டி. ஆனியன் போட்டு வாஷ் பண்ணுறதுனால அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆனியன்ஸ் எடுத்துடுங்க அதுலேருந்து. இதோட டிப்பு, ஆனியன் போட்டோம்னா வாசனைலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். டர்மரிக் பவுடர் ஃபஸ்ட்டே போட்டு ஃப்ரை பண்ணதுனால இந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். மூடி வச்சுடுங்க, கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ டொமேட்டோஸ் பியூரி பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சோம்ல மிளகு, ஜீரகம், சோம்பு, அது பொடி பண்ணிக்கோங்க ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், லிவர் தண்ணி விடும் பாருங்கள். இது திருப்பி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த தண்ணி இருக்கும்போது உப்பு காரமெல்லாம் போட்டோம்னா கவுச்சி ஸ்மெல்லு வரும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க லிவரை. பாருங்கள், மிளகு சீரகம் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணிக்கோங்க. இந்த பொடி போடுறதுனால லிவர் ஃப்ரை வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ டொமேட்டோ பியூரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆகி நல்லா ட்ரையாக இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு லிவர் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணேன். தனியா பவுடர், கொரியாண்டர் பவுடர் 2.5 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சல மிளகு, ஜீரகம், சோம்பு அந்த பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன்.
அடுத்தது சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காரம் உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் அரிசி ஊற்றுறதுனால பசங்களை எடுத்து வைக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. சில பசங்க வந்து தக்காளி பீஸாக கட் பண்ணி போட்டோமான்னு எடுத்து வச்சுடுவாங்க. அதனால் நான் எப்பயுமே அரைச்சி தான் போடுவேன் தக்காளியெல்லாம். பாருங்கள், மசாலாவோட நல்லா ஃப்ரையாக இருக்குது. இந்த அளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க லிவரு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 கிளாஸ் சின்ன கிளாஸில் 3/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு இன்னும் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கிரேவி வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கிரேவியாக பண்ணிக்கோங்க. நான் இது ஃப்ரை மாதிரி பண்ணுறதுனால தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது லிவர் ஃப்ரை. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகாய் இது போடுறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிவர் ஃப்ரை வந்து சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட தோசை கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கீ ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும், அதனால் நான் ட்ரையாக பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான லிவர் ஃப்ரை ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Follow me on Instagram. To watch my upcoming videos, click the bell icon. Please subscribe my channel.